வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைஃபேஸ் எக்ஸ்ஆர்டி டேட்டாக்கு எப்படி ரெட்வில் ரிஃபைன்மென்ட் பண்ண போறோம்ன்றது. அதுக்காக கேட்மியம் ஆக்சைடு அண்ட் கேட்மியம் கார்பனேட் இருக்கிற எக்ஸ்ஆர்டி டேட்டா வந்து நம்ம ஆல்ரெடி ரெட்வில் ரிஃபைன்மென்ட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் டேட்டா வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். எனக்கு கை ஸ்கொயர் வேல்யூ வந்து 1.77 வந்திருக்கு. ஸோ கை ஸ்கொயர் வந்து 1.77 வந்திருக்கு அப்படின்றது வந்து குட்னஸ் ஆஃப் த ஃபிட்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் 3க்கு கீழே 3 இருந்தாலே போதும். எனக்கு வந்து 1.77 வந்திருக்கு. என்னோட எக்ஸ்பெர்னல் டேட்டாக்கு கே தியரிட்டிக்கலா கால்குலேட்டட் பண்ண டேட்டாவும் ஓரளவுக்கு எல்லா இடத்துலயும் ஃபிட்டா இருக்கு. எல்லா 100% பீக்ல அ ஃபிட்டா இருக்கு. ஸோ, அதனால எனக்கு டிஃபரன்ஸ் வந்து பெரிய அளவுல எந்த சேஞ்சஸும் இல்லாம இருக்கு. ஸோ, என்னோட ம் எக்ஸ்பெர்னல் எக்ஸ்ஆர்டி டேட்டா வந்து 2 ஃபேஸ் இருக்கிறதுனால, கேட்மியம் ஆக்சைடோட அ ப்ராக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து அம் இது. அதுக்கு கீழ இருக்கிற ப்ராக்ஸ் பொசிஷன் வந்து கேட்மியம் கார்பனேட்டோட ப்ராக்ஸ் பொசிஷன்ஸ். இந்த ப்ராக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்கிற இடத்துல பீக் எல்லாமே ஃபிட்டா இருக்கிறத பார்க்கலாம் நீங்க. ஸோ, இதுக்கு முன்னாடி சிங்கிள் ஃபேஸ் அ ரெட்வில் ரிஃபைன்மென்ட் டேட்டா வந்து எங்க சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல்ல சிப் ஃபைல வந்து எப்படி டவுன்லோட் பண்றது? கிரிஸ்டலோகிராஃபிக் ஓப்பன் டேட்டாபேஸ்ல இருந்து எப்படி டவுன்லோட் பண்றது? அந்த மாரி விஷயங்கள் வந்து அதுல இருக்கு. நம்ம இப்ப ஸ்ட்ரெய்ட்டாவே எப்படி ரெட்வில் ரிஃபைன்மென்ட் பைஃபேஸ் ரெட்வில் ரிஃபைன்மென்ட் எப்படி பண்ண போறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ஆர்டி டேட்டா வந்து அ ஃபுல் ப்ரூஃப் சாஃப்ட்வேருக்கு டேட்டா ஃபார்மேட்ல ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்மேட் வந்து என்னன்னா, தீட்டா இனிஷியல், ஸ்டெப் வேல்யூ அண்ட் தீட்டா ஃபைனல் வேல்யூன்ற ஃபார்மேட்ல நம்ம ரெடி பண்ணணும். ஸோ நம்ம எக்ஸ்ஆர்டி டேட்டா எடுத்துக்கிற தீட்டா இனிஷியல் வேல்யூ வந்து ஸ்டார்ட்டிங் தீட்டா வேல்யூ அண்ட் ஃபைனல் தீட்டா வேல்யூ. ஸோ அதுக்கு இடையே உள்ள ஸ்டெப் வேல்யூ, இன்டென்சிட்டி வேல்யூ வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ அத வந்து கேட்மியம் ஆக்சைடுன்னு சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு ரெஸ்பெக்டிவான 6 ஃபைல் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் ஃபேஸ்ல கேட்மியம் கார்பனேட் பிரசன்ட் ஆயிருக்குல்ல. ஸோ அதுக்காக சேம் எக்ஸ்ஆர்டி டேட்டாவ நான் ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதே சேம் ஸ்டெப் வேல்யூ, சேம் இன்டென்சிட்டி தான். அதுக்கான சிப் ஃபைலும் நான் டவுன்லோட் பண்ணி தனியா ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன் செகண்ட் ஃபேஸ்ன்ட்டு. இப்போ ஃபுல் ப்ரூஃப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் அவே ரன் வின் பிளாட்டர் குடுத்து ஓப்பன் பண்ணனா நமக்கு ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பன் பேட்டர்ன் ஃபைல் குடுத்து நம்ம ஃபார்மேட் வந்து செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஓகே குடுத்துப்போம். இப்போ ஃபைல் இருக்கிற லொகேஷனுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். மல்டிஃபேஸ் கேட்மியம் வெப்சைட் மல்டிப்ளெக்ஸ். இப்ப சிடிஓ டேட்டான்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு டேட்டா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஓ பிளாட் செலக்ஷன் போயிட்டு ஆட்டோமேட்டிக் பேக்ரவுண்ட் குடுத்தோம்னா, அதுல நாய்ஸி டேட்டா கிளிக் பண்ணிட்டு ஓகே குடுத்தா பேக்ரவுண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எல்லாம் வந்துரும். ஸோ இத வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேம் ஃபைல் லொகேஷன்ல தான் நம்ம சேவ் பண்ணணும். அதுக்காக சேவ் பேக்ரவுண்ட் பாயிண்ட்ஸ் குடுத்தா எஸ் குடுக்கும். ஸோ அதே ஃபைல் லொகேஷன் போயிடும். சேம் நம்ம டேட் ஃபைல்ல என்ன இருக்கோ, அதே நேம தான் இதுக்கும் குடுக்கணும். பிஜிஆர் ஃபார்மேட்ல இருக்கு. டாட் பிஜிஆர். இப்ப செகண்ட் ஃபேஸ்க்கு சிமிலரா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு எப்படி பண்ணோமோ, அதே மாரி ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் ஃபேஸ் கேட்மியம் கார்பனேட் டேட்டா ஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். இதுக்கும் பேக்ரவுண்ட் பாயிண்ட்ஸ சேவ் பண்ணிக்குவோம்.
சேம் CDO CO3 டாட் BGR சேம் நேம் ஃபார்மேட்ல சேவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் டேட்டா எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ EDPCR ஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிட்டு SIF PCR அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணனா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணிருக்கலாம். அந்த ஃபைல் லொகேஷன் போவோம். மல்டிபேஸ் CDO மல்டிபேஸ் செகண்ட் ஃபேஸ்ல போயிட்டு CDO SIF ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர்ன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு டேட் ஃபைல் போயிட்டு ஃப்ரீ ஃபார்மேட் 2D டாஸ்க் கொடுத்துடலாம். ரிஃபைன்மெண்ட் அண்ட் சிமுலேஷன்ல எக்ஸ்ரே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, பேட்டர்ன் கால்குலேஷன் அண்ட் பீக் ஷேப்ல போயிட்டு பீக் ஷேப்ல வந்து சூடோ வாய்ட் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கடுத்து தீட்டா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ நம்ம ஆல்ரெடி டேட் ஃபைல் ப்ரிப்பேர் பண்றப்ப என்டர் பண்ணிப்போம்ல. ஸோ அதே சேம் வேல்யூ வந்து இதுல என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் டைப் கொடுத்துட்டு லீனியர் இன்டர்போலேஷன் ஃபங்க்ஷனை இது பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் போயிட்டு CDO நேம் ஆஃப் த ஃபேஸ் வந்து CDO அண்ட் இதுல வந்து டைப் ஆஃப் த பேட்டர்ன் வந்து எக்ஸ்ரே, ஃபிக் ஷேப்ல வந்து சூடோ வாய்ட் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிப்போம். இதுல யூசர் ஸ்பெஷல் கண்ட்ரோல் பேராமீட்டரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ ரிஃபைன்மெண்ட் பண்ற பேக்ரவுண்ட் பாயிண்ட்ஸை வந்து இதுல இம்போர்ட் பண்ண போறோம். அதுக்கு CDO பேக்ரவுண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ரிஃபைன் ஆல்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துப்போம். சைக்கிள் ஆஃப் த ரிஃபைன்மெண்ட் வந்து 20. ஸோ ப்ரொஃபைல் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கேல வந்து செலக்ட் பண்ணிப்போம். சேவ் கொடுத்துட்டு ரிஃபைன்மெண்ட் பண்ணுவோம். சரி, அகைன் ரிஃபைன்மெண்ட் போய் பேக்ரவுண்ட் பாயிண்ட்ஸை வந்து திருப்பியும் ரிஃபைன் ஒன்ஸ் அகைன் கொடுத்துட்டு திருப்பி ப்ரொஃபைல் இது கிளிக் பண்ணி ஸ்கேல செலக்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப மட்டும் 2 வாட்டி பண்ண வேண்டியதா இருக்கும். நமக்கு பேக்ரவுண்ட் பாயிண்ட்ஸ்னால ஓரளவுக்கு ரிஃபைன்மெண்ட்ஸ் வந்து 300ல இருந்து 73.4 கிட்ட வந்திருக்கு. இப்போ ப்ரொஃபைல் ஸ்ட்ரைட்டாகவே ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ செல் பேராமீட்டர்ல ஏபிசி ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிப்போம். இப்போ சேவ் பண்ணிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். நமக்கு கை ஸ்கொயர் வந்து பிலோ 3க்கு வர வரையும் நம்ம ரிஃபைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இதில் பைஃபேஸ் இருக்கனால சிங்கிள் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் கேட்மியம் ஆக்சைடுக்கு இப்போ ரிஃபைன்மெண்ட் பண்ணுறோம். சிமிலராக இதே ஸ்டெப் மாதிரி கேட்மியம் கார்பனேட்டுக்கும் பண்ணிட்டு 2 ஃபைலையும் நம்ம மெர்ஜ் பண்ணுவோம். ஸோ 2 ஃபைலும் மெர்ஜ் பண்ணுறப்ப நமக்கு ரிஃபைன்மெண்ட் வந்து ஃபைனல் வந்து 1.77 வரும். ஸோ நம்ம சிங்கிள் ஃபேஸ் இருக்கிறப்ப நமக்கு ரிஃபைன்மெண்ட் வராது. ஸோ இப்போ ஃபுல் வித் ஆஃப் பேராமீட்டர் கிளிக் பண்ணிட்டு யூவி செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். $47.1 தான் வந்திருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. இப்போ VW ஃபுல் வித் ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம்.
இப்போ வந்து UW செலக்ட் பண்ணிட்டு ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். ப்ரொஃபைல் ஃபைல் போயிட்டு அன்செலக்ட் பண்ணிட்டு ப்ரிஃபர்ட் ஓரியன்டேஷன்ல G1 இருக்கிற செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்துட்டு ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். ஓகே கேன்சல் பண்ணிட்டு சேவ் பண்ணிப்போம். தென் ரிஃபைன்மென்ட் ப்ரொஃபைல்ல போயிட்டு ஷேப் பாராமீட்டர்ல ஈட்டா செலக்ட் பண்ணிட்டு ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் பாராமீட்டரை செலக்ட் பண்ணிப்போம். ஈட்டா வந்து அன்செலக்ட் பண்ணிட்டு ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். ஃபார்ட்டி 6.8 தான் வந்திருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. இப்போ இன்ஸ்ட்ருமெண்டல் இப்போ செலக்ட் பண்ணிட்டு 0 வந்து செலக்ட் பண்ணிட்டு ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து நம்ம ரிஃபைன்மென்ட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஃபேஸுக்கு சிமிலரா ரிஃபைன்மென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட்டு கேட்மியம் ஆக்சைடுக்கு என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணமோ அதே ப்ரொசீஜர்ல செகண்ட் ஃபேஸுக்கும் பேக்ரவுண்டை வந்து இம்போர்ட் பண்ணி சிப் ஃபைல இம்போர்ட் பண்ணி அப்புறம் ஒவ்வொரு செல் பேராமீட்டர் சொல் வித் ஆஃப் மேக்ஸிமம் பேராமீட்டர் அது எல்லாத்தையும் நம்ம ரிஃபைன் பண்ணுவோம். ஸோ பேட்டர்ன் ஃபைலில் எக்ஸ்ரே கிளிக் பண்றது, அப்புறம் ஃபங்ஷன் வந்து சூடோ வாய்டு எல்லாமே கேட்மியம் ஆக்சைடுக்கு என்ன பண்ணமோ, அதே மாதிரி நம்ம இது கேட்மியம் கார்பனேட்டுக்கும் பண்ண போறோம். தீட்டா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ எல்லாமே சேம் தான். நேம் ஆஃப் த ஃபேஸ் வந்து கேட்மியம் கார்பனேட்னு மாத்திப்போம் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. டைப் ஆஃப் த பேட்டர்ன் எக்ஸ்ரே, ஃபங்ஷன் வந்து சூடோ வாய்ட். யூஸ் ஸ்பெஷல் கண்ட்ரோல் பேராமீட்டர் பீக் ஓவர்லே செலக்ட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இப்போ ரிஃபைன்மென்ட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணணும். அப்புறம் சைக்கிள் ஆஃப் த ரிஃபைன்மென்ட் வந்து 20ன்னு மாற்றணும். ஒன்ஸ் அகைன் நம்ம பேக்ரவுண்ட் பாயிண்ட்ஸில் இருக்கிற ரிஃபைன் ஆல்ல செலக்ட் பண்ணிப்போம். ப்ரொஃபைல் போயிட்டு ஸ்கேலில் செலக்ட் பண்ணிட்டு ரிஃபைன்மெண்ட் பண்ணால் கை ஸ்கொயர் வேல்யூ வந்து குறையும்.
செல்ஃப் பேராமீட்டர்ல இருக்கிற எல்லா பேராமீட்டர்ஸையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிப்போம். ரன் ப்ரோக்ராம். சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ தான் வந்திருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. ஸோ சேவ் பண்ணிப்போம். ப்ரொஃபைல் போயிட்டு அன்செலக்ட் பண்ணிப்போம் செல் பேராமீட்டரை. இப்போ சேம் ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் பேராமீட்டர்ல யூவி செலக்ட் பண்ணிட்டு ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். சேம் லாஜிக்ல யூவி, விடபிள்யூ அண்ட் யூடபிள்யூன்ற ஃபார்மேட்டை நம்ம ரிஃபைன்மெண்ட் பண்ணுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ 57.4 தான் வந்திருக்கு ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் பேராமீட்டரை ரிஃபைன் பண்ணாகும். அகைன் ப்ரொஃபைல் போயிட்டு அன்செலக்ட் பண்ணிப்போம். இப்போ ப்ரிஃபர்ட் ஓரியன்டேஷன் போயிட்டு G1 செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கு ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ நோ சேஞ்சஸ். ப்ரொஃபைல் ஃபைல் போயிட்டு ஷேப் பேராமீட்டரில் ஈட்டா அண்ட் எக்ஸ் ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அன்செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் பேராமீட்டர் செலக்ட் பண்ணிப்போம். இன்ஸ்ட்ருமெண்டல் போயிட்டு 0. ஓகே, பட் சேவ் பண்ணிட்டு டேட்டா சேவ் பண்ணிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம தனித்தனியா சிப் ஃபைல வந்து ஒவ்வொரு ஃபேஸ்க்கு இருக்கிறதுக்கு தனித்தனியா அப்லோட் பண்ணி நம்ம ரிஃபைன் பண்ணோம். அதுக்கு நம்ம மேக்ஸிமமா நம்மள 3க்கு கீழே கொண்டு வர முடியல. ஸோ இப்போ பை ஃபேஸ் வந்து சிப் ஃபைல் வந்து இண்டிவிஜுவலா தனித்தனியா தான் நம்ம போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி பண்றப்ப நமக்கு கை ஸ்கொயர் வேல்யூ வந்து 3க்கு கீழே கொண்டு வர போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா
நம்ம ஒவ்வொரு வாட்டியும் டேட்டாவ வந்து ஸ்டோர் பண்ணோம்ல, அந்த டேட்டா சேவ் பண்ணது வந்து பிசிஆர் ஃபைல்ல சேவ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃபைல்ல ஓப்பன் பண்ணிட்டு, நம்ம ரிஃபைன்மென்ட் பண்ண ப்ரோகிராம்ஸ வந்து காப்பி பண்ணி நம்ப ஒரு ஃப பிசிஆர் ஃபைல்ல ஸ்டோர் பண்ணா, நம்ப 2 சிப் ஃபைல் இருக்கிற மாரி இதுல அக்கவுண்ட் ஆயிருக்கும். ஸோ அத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் டீட்டெயில்டா. ஸோ ஃபைல் லொகேஷன் போயிருவோம். மல்டிஃபேஸ். இப்போ சிடிஓ பிசிஆர்ன்ற ஃபைல் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபைல ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ப ரிஃபைன்மென்ட் பண்ணோம்ல. ஸோ அந்த டேட்டா கேட்மியம் ஆக்சைடோட டேட்டா. அது வந்து இப்போ இதுல இந்த மாரி ப்ரோகிராம்ல ரன் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ப டேட்டாஸ வந்து காப்பி பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரொஃபைல் பாராமீட்டர் அதனோட டேட்டா. இப்ப நம்ம எந்த வேல்யூவ காப்பி பண்ணணும்னா, இப்ப கேட்மியம் ஆக்சைடு இருக்கிற பிசிஆர் ஃபைல ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ கேட்மியம் ஆக்சைடுக்கு நம்ம ரிஃபைன்மென்ட் பண்ண டேட்டாஸ வந்து இந்த மாரி ப்ரோகிராம் ஃபைல்ல சேவ் ஆயிருக்கும். ஸ்பேஸ் குரூப் ஆஃப் த சிம்பல், கேட்மியம் கார்பனேட் இருக்குல்ல. ஸோ இந்த டேட்டாஸ தான் நம்ம காப்பி பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம இங்க டேட்டா ஃபார் ஃபேஸ் நம்பர் இருக்குல்ல. ஸோ இதுல இருந்து அப் டு லாஸ்ட் 00 வரையும் காப்பி பண்ணிப்போம். அண்ட் கேட்மியம் ஆக்சைடு பிசிஆர் ஃபைல்ல இந்த லாஸ்ட் இதுல வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு என்டர் குடுத்துட்டு ரைட் கிளிக் பேஸ்ட். இப்ப கேட்மியம் கார்பனேட் இது டேட்டா சேவ் ஆயிடுச்சு இதுல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் ஃபேஸ் என்பிஹெச்ன்னு இருக்குல்ல. அதுல வந்து 1ன்றது பதிலா 2ன்னு சேவ் பண்ணணும். நம்ம 2ன்னு போட்டா மட்டும்தான் 2 டேட்டா ஃபேஸும் அக்கவுண்ட்ல எடுத்துக்கும். ஸோ அதுக்காக சேவ் பண்ணிப்போம் நம்ம ஃபைல. இப்ப கேட்மியம் ஆக்சைடு பிசிஆர் ஃபைல்ல 2 சிஃப் இருக்கு. கேட்மியம் கார்பனேட் இதுவும் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால 2 சிஃப் டேட்டா வந்து இதுல ஓப்பன் ஆகும். ஸோ டைரக்ட்டா நம்ம ஸ்ட்ரெய்ட் அவே ஓப்பன் ஃபைல் டேட்டா ஃபைல் குடுத்துட்டு, ஃபைல் லொகேஷன் போயிடுவோம். மல்டிஃபேஸ், கேட்மியம் ஆக்சைடு மல்டிஃபேஸ், சிடிஓ பிசிஆர் ஓப்பன் பண்ணிட்டேன்னா 2 ஃபேஸுமே ஓப்பன் ஆயிடும். ஸோ அத கன்ஃபார்ம் பண்ண ஃபேஸுக்கு குடுத்து, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கேட்மியம் ஆக்சைடு. இப்ப நெக்ஸ்ட் கிளிக் பண்ணா கேட்மியம் கார்பனேட்டோட ஃபேஸ் வந்து இதுல இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2 ஃபேஸுமே நம்ம அ சைமல்டேனியஸா ரன் பண்ணலாம். ஸோ பேக்கிரவுண்ட் வந்து எல்லாமே செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ ப்ரொஃபைல் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2. ஃபே நம்ம ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2க்கு இண்டிவிஜுவலா ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். நம்ம இனிஷியலா பண்ண அ பாராமீட்டர்ஸ் மாரி இதுக்கும் ரிஃபைன் பண்ணலாம். ஓகே குடுத்துட்டு, இப்போ ஃபேஸ் 2லயும் அதே மாரி எல்லாமே ஓப்பன் ஆகும். இப்போ டேட்டாவ சேவ் பண்ணிக்கலாம். ரன் ப்ரோகிராம். இப்போ நம்ம 2 ஷிஃப்டும் பண்றப்ப 17.3 வந்திருக்கு. ஸோ சிங்கிளா பண்ணப்போ வரல. இவ்வளோ ஸ்கை ஸ்கொயர் வேல்யூ. ஸோ ரிஃபைன்மென்ட் போய்ப்போம். ஃபேஸ் 1ல இருக்கோம். நம்ம இப்ப செல் பாராமீட்டர்ல இருக்கிற எல்லா பாராமீட்டர்ஸும் செலக்ட் பண்ணிப்போம். இப்ப ப்ரோகிராம ரன் பண்ணலாம். ஃபேஸ் 1ல ப்ரொஃபைல் போயிட்டு அன்செலக்ட் பண்ணிப்போம் செல் பாராமீட்டர்ல இருக்கிறத. இப்ப ஃபேஸ் 2 போயிட்டு ப்ரொஃபைல் போவோம். செல் பாராமீட்டரா இருக்கிற எல்லா பாராமீட்டர் செலக்ட் பண்ணிப்போம்.
டேட்டாவ நம்ம சேஞ்ச் பண்றப்ப சேவ் பண்ணிட்டு ப்ரோகிராம ரன் பண்ணணும். அப்பதான் அந்த பிசிஆர் ஃபைல்ல சேவ் ஆயிருக்கும். கை ஸ்கொயர் வேல்யூ வந்து 15.9 தான் வந்திருக்கு நமக்கு. நம்ம சிங்கிள் ஃபேஸ்க்கு எப்படி ரிஃபைன்மென்ட் பண்ணமோ ஒவ்வொரு பேராமீட்டரா அதே மாதிரி ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2க்கு இண்டிவிஜுவலா பண்ணுவோம். ஸோ அதுக்கு செல் பேராமீட்டர் இருக்க வந்து அன்செலக்ட் பண்ணிப்போம். ஃபேஸ் 1 போவோம். ப்ரொஃபைல் போயிட்டு ஓவரால் பி ஃபேக்டரை செலக்ட் பண்ணிப்போம். இப்போ டேட்டா சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம் ப்ரோக்ராம். 15.6 தான் வந்திருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. இப்போ ஃபேஸ் 2 போயிட்டு அகைன் ஓவரால் பி ஃபேக்டர் இருக்கு. இதையும் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் தான் வந்திருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. ஃபேஸ் ஒன்ல இப்போ ஆட்டம்ஸ் என்ற ஆப்ஷன்ஸை வந்து கேட்மியம் ஆக்சைடு இருக்குல்ல, இதுல பொசிஷன்ஸை வந்து ரிஃபைன் பண்ணலாம். அதுக்கு ரிஃபைன் பொசிஷன்ஸ் கொடுத்தா எல்லாமே செலக்ட் ஆயிடும். இப்போ டேட்டா சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம் ப்ரோக்ராமை. ஸோ நோ சேஞ்ச் இன் ஸ்கை ஸ்கொயர் 15.6 தான் இருக்கு. இப்போ ஆக்குபன்சியில் வந்து கேட்மியம் எலமெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரிஃபைன் பண்ணலாம். ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்கு. ஆட்டம்ஸ் போயிட்டு ஆக்குபன்சி கேட்மியம் அன்செலக்ட் பண்ணிட்டு ஆக்சைடை வந்து செலக்ட் பண்ணிப்போம். அகைன் ஆட்டம் போயிட்டு ஃபிக்ஸ் ஆல் கொடுத்துப்போம். இப்போ ஃபேஸ் 2 போவோம். அதே மாதிரி ஆட்டம்ஸில் இருக்கிற கேட்மியம் கார்பனேட் இருக்கிற எல்லா XYZ போர்ஷனுக்கும் ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரிஃபைன்மெண்ட் டேட்டா சேவ் பண்ணி ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்திருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. ஸோ ரிஃபைன்மெண்ட் பண்ணிட்டு இப்போ ஆக்குபன்சியை வந்து ரிஃபைன் பண்ணலாம். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பண்ணுவோம். கை ஸ்கொயரில் சேஞ்ச் இல்லை, 15.2 தான் இருக்கு. நம்ம ஒவ்வொரு முறை ரிஃபைன்மெண்ட் பண்ணுறப்ப ஃபேஸ் 2னா ஃபேஸ் 2க்கு செலக்ட் பண்ணிட்டு அப்போ தான் போக முடியும். ஃபேஸ் 1லே தான் இருக்கும். நம்ம ஃபேஸ் 2 பண்ணணும்னா ஃபேஸ் 2 கிளிக் பண்ணணும்.
இப்போ ப்ரொஃபைல் ஃபைல் போவோம். அகைன் செல் பேராமீட்டர் இல்லைன்னா ஃபுல் வித் ஆப்ஷன்ஸ் பேராமீட்டர் செலக்ட் பண்ணிப்போம். யூவி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். கை ஸ்கொயர் வேல்யூ குறையுதான்ட்டு. ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ தான் வந்திருக்கு. இப்போ விடபிள்யூ பேராமீட்டர் ஃபேஸ் டூ செலக்ட் பண்ணிட்டு ப்ரொஃபைல் போவோம். இப்போ யூடபிள்யூ ஃபுல் வித் ஆப்ஷன் பேரண்ட்ல யூடபிள்யூ இப்போ அன்செலக்ட் பண்ணிப்போம். இப்போ ஐஜி பேராமீட்டரை வந்து செலக்ட் பண்ணி டிஃபைன் பண்ணலாம். எஸ் ரிஃபைன்மெண்ட் போவோம். ஃபேஸ் டூ போயிட்டு ஐஜி பேராமீட்டர் அன்செலக்ட் பண்ணிட்டு ஷேப் பேராமீட்டர் ஈட்டாவை செலக்ட் பண்ணிப்போம். இப்போ இதை ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். ஈட்டாவை அன்செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் பேராமீட்டரை செலக்ட் பண்ணிப்போம். ஃபோர்டீன் பாயிண்ட் டூ தான் இருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. இப்போ ஃபேஸ் ஒன் போவோம். ப்ரொஃபைல் போயிட்டு ஃபுல் வித் ஆப்ஷன்ஸ் பேராமீட்டர்ல யூவி பண்ணுவோம். நமக்கு ரிஃபைன்மெண்ட் பண்றப்ப இந்த மாதிரி டேட்டாஸ் கை ஸ்கொயர் வேல்யூ அதிகமா வந்து எரர் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் எரர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து டேட்டாவை வந்து சேவ் பண்ணக்கூடாது. ஓகே அந்த மாதிரி எதுவும் கொடுக்கக்கூடாது. இப்போ அன்ரிகவரபிள் டைவர்ஜென்ஸ் வந்திருக்கு. இப்போ கேன்சல் தான் கொடுக்கணும். கேன்சல் பண்ணிட்டு ரீலோட் பிசிஆர் ஃபைல நோன்று கொடுத்துட்டு நம்ம செலக்ட் பண்ண பேராமீட்டரை அன்செட் பண்ணிட்டு ஒன்ஸ் அகெயின் டேட்டாவை சேவ் பண்ணி ரிஃபைன்மெண்ட் பண்ணி பார்க்கணும். ரிஃபைன்மெண்ட் பண்ணி பார்க்குறப்ப ஆல்ரெடி லாஸ்ட் பண்ண ரிஃபைன்மெண்ட் டேட்டா வந்து 14.2 சேம் வேல்யூ வந்திருக்கு. ஸோ அந்த இது பண்ணிட்டு எஸ் கொடுத்துக்கணும். ஸோ அகெயின் ரிஃபைன்மெண்ட் போவோம். ப்ரொஃபைல் போயிட்டு செல் பேராமீட்டர் இருக்கிற எல்லா பேராமீட்டர்ஸ் செலக்ட் பண்ணி ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். கை ஸ்கொயர் வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. 13.3 வந்திருக்கு. இப்போ அன்செலக்ட் பண்ணிக்கலாம். ஷேப் பேராமீட்டர்ல ஈட்டா செலக்ட் பண்ணி ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம்.
ஃபைல் அன்செட் பண்ணிட்டு இப்போ யூவி பேராமீட்டரை செலக்ட் பண்ணி ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கை ஸ்கொயர் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு வருது 13ல இருந்து. இப்போ 7.563726 குறைஞ்சிட்டே வருது. 6.88 வந்திருக்கு ஃபைனலா. இப்போ விடபிள்யூ பேராமீட்டரை ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். இப்போ 6.91 வந்துருக்கு. கெயின் ப்ரொஃபைல். இப்போ யூடபிள்யூ பேராமீட்டர். 6.91 தான் வந்திருக்கு. ஸோ கெயின் பேராமீட்டர் ப்ரொஃபைல் போயிட்டு செட் பண்ண வேலையை அன்செட் பண்ணிக்கலாம். ஐஜி பேராமீட்டர் கிளிக் பண்ணி ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். அன்செட் பண்ணிட்டு இப்போ எக்ஸ் பேராமீட்டரை வந்து ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். ப்ரொஃபைல் போயிட்டு அன்செட் பண்ணிப்போம். இப்போ ஆட்டம்ஸ் போயிட்டு ஒன்ஸ் அகைன் ரிஃபைன் பொசிஷன்ஸை ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ சேம் வேல்யூ தான், கை ஸ்கொயர் வேல்யூ அப்படியே தான் இருக்கு. இப்போ ஆக்குபன்சியை செலக்ட் பண்ணிட்டு கேட்மியம் ஆக்சைடோட ஆக்குபன்சி 1/1 ரிஃபைன் பண்ணலாம். சிக்ஸ் 6.3 வந்திருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. என் ஆட்டம் ஆக்சைடோட ஆக்குபன்சியை செலக்ட் பண்ணிட்டு ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். சிக்ஸ் 6.3 தான் கை ஸ்கொயர் வேல்யூ. அன்செட் பண்ணிப்போம். இப்போ ஃபேஸ் 2 போயிட்டு அன்செட் ஆட்டம்ஸில் போயிட்டு இப்போ ப்ரொஃபைல் போவோம். செல் பேராமீட்டரில் இருக்க எல்லா பேராமீட்டரும் கிளிக் பண்ணிட்டு ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். கை ஸ்கொயர் வேல்யூ குறையுது. 5.77 வந்திருக்கு. இப்போ கேன்சல் பண்ணிட்டு ரீலோட் பிசிஆர் எஸ் கொடுத்து ரிஃபைன்மெண்ட் போவோம்.
இப்போ ஃபேஸ் 2 செலக்ட் பண்ணிப்போம். ப்ரொஃபைல் அன்செலக்ட் பண்ணிட்டு செல் பேராமீட்டர் இருக்கு அன்செலக்ட் பண்ணிப்போம். இப்போ ஃபுல் வித் ஆஃப் பேராமீட்டரில் யூவி ஒன்ஸ் அகேன் இந்த சைக்கிள்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும் கை ஸ்கொயர் வேல்யூ ரெடியூஸ் ஆகிற வரையும். ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் பேரண்ட்ல இருக்கிற எல்லா சைக்கிள்ஸையும் ரிப்பீட் பண்ணிட்டோம். யூவி விடபிள்யூ அந்த யூடபிள்யூ வந்து ரிப்பீட் பண்ணிட்டோம். 5.64 தான் வந்திருக்கு. இப்போ இதை அன்செட் பண்ணிப்போம். ஐஜி பேராமீட்டர் செலக்ட் பண்ணி ரிஃபைன்மெண்ட் பண்ணும். 5.63 தான் கை ஸ்கொயர் வேல்யூ வந்திருக்கு. ஃபேஸ் 2 ப்ரொஃபைல் போயிட்டு இதை அன்செட் பண்ணிப்போம். குஷியா பேராமீட்டர்ல ஈட்டா செலக்ட் பண்ணி ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ தான் வந்துருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. தென் ரிஃபைன்மெண்ட் போகும். ஃபேஸ் 2 ப்ரொஃபைல் இப்போ ஈட்டாவை அன்செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் பேராமீட்டர் செலக்ட் பண்ணிப்போம். கை ஸ்கொயர் வேல்யூ சேஞ்ச் ஆகல. தென் ரிஃபைன்மெண்ட் போயிட்டு ஃபேஸ் 2 ஆட்டம் செலக்ட் பண்ணிப்போம். ரிஃபைன் பொசிஷன்ஸ் கொடுத்து ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் தான் வந்திருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. அன்செட் பண்ணிட்டு ஆக்குபன்சி ஒன் பை ஒன்னா ரிஃபைன்மெண்ட் பண்ணி கார்பனோட ஆக்குபன்சி ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரொஃபைல் போயிட்டு அன்சென்ட் பண்ணிப்போம். இப்போ ஆப்ஷனோட ஆக்குபன்சி செலக்ட் பண்ணி ரிஃபைன்மெண்ட் பண்ணுவோம். ஃபேஸ் 2 போயிட்டு ஆட்டம் செலக்ட் பண்ணிப்போம். இதை அன்செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு ஃபேஸ் 1 போகுவோம். செல் பேராமீட்டரில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் எல்லா பேராமீட்டர்ஸும் கிளிக் பண்ணி ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம் ஒன்ஸ் அகெயின்.
கை ஸ்கொயர் வேல்யூ வந்து குறையுது 5ல இருந்து 4.49 47 சேவ் பண்ணிப்போம். ப்ரொஃபைல் போயிட்டு அன்செலக்ட் பண்ணிப்போம் செல் பேராமீட்டர் இருக்கிறத. இப்போ யூவி ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸ் பேரண்ட்ல யூவியை செலக்ட் பண்ணி டிஃபைன் பண்ணலாம். ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் தான் வந்திருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. இப்போ விடபிள்யூ கை ஸ்கொயர் 4.35 தான் இருக்கு. இப்போ ஃபேஸ் 2 போவோம். ப்ரொஃபைல் போயிட்டு ஒன்ஸ் அகைன் செல் பேராமீட்டரை ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கை ஸ்கொயர் வந்து ரெடியூஸ் ஆகுது. 3.48 வந்திருக்கு. ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸ் ரேட்டை ஒன்ஸ் அகைன் டிஃபைன் பண்ணலாம். ஃபேஸ் 2 போயிட்டு விடபிள்யூ 3.46 தான் வந்திருக்கு ரிஃபைன் கை ஸ்கொயர் வேல்யூ. இதை அன்செட் பண்ணிப்போம். ஒன்ஸ் அகைன் ஷேப் பேராமீட்டரையும் ரிஃபைன் பண்ணி பார்க்கலாம். கை ஸ்கொயர்ல என்ன சேஞ்சும் இல்லை. எக்ஸ் பேராமீட்டரும் ரிஃபைன்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ் 1 போயிட்டு ப்ரொஃபைல் போயிட்டு செல் பேராமீட்டரை ஒன்ஸ் அகைன் ரிஃபைன்மெண்ட். நம்ம ரிஃபைன்மெண்ட் சைக்கிளில் வந்து இது ரிப்பீட்டடாக பண்ண கை ஸ்கொயர் வேல்யூ வந்து 3க்கு கீழே கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிட்டே இருக்கோம். இப்போ குறையிறத பார்க்கலாம். 3க்கு கீழே வந்துடுச்சு. 2.89 வந்திருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 2.89 வந்திருக்கு. ஸோ த்ரீ த்ரீ த்ரீயே ஓகே தான். இருந்தாலும் நம்மளால பண்ண முடிஞ்ச அளவு பண்ணல. ஸோ இப்போ ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் பேராமீட்டரை ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். டூ பாயிண்ட் எயிட் நைன் தான் வந்துருக்கு.
VW பேராமீட்டரை ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். எஸ். இதை அன்செலக்ட் பண்ணிப்போம். UW பேராமீட்டருக்கு ஒன்ஸ் அகைன் ரிஃபைன்மென்ட். இதை அன்செலக்ட் பண்ணிப்போம். ஃபேஸ் 2 போயிட்டு செல் பேராமீட்டரை ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிப்போம். டூ 2.50 வந்திருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. ஸோ ஃபேஸ் 1 ப்ரொஃபைல் போயிட்டு ப்ரொஃபைல் 2 போயிட்டு அன்செட் பண்ணிப்போம். அகைன் ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் பேராமீட்டர்ல இருக்கிற யூவி பேராமீட்டரை ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். கை ஸ்கொயர் வேல்யூ அதுலேயே தான் இருக்கு, சேஞ்சஸ் ஆகல. ஷேப் பேராமீட்டர் ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். எக்ஸ் பேராமீட்டர் டேட்டாவை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணணும். அன்செட் பண்ணிப்போம். இப்போ ஃபேஸ் 1 போயிட்டு ஒன்ஸ் அகைன் செல் பேராமீட்டரை ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். இப்போ கை ஸ்கொயர் வேல்யூ குறையுது, 2.23க்கு வந்திருக்கு. அன்செட் பண்ணிப்போம். ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் பேராமீட்டர்ல யூவியை திருப்பியும் ரிப்பீட்டடா ரிஃபைன் பண்ணலாம். இப்போ 3 கை ஸ்கொயர் வேல்யூ 3க்கு கீழே வரக்குள்ளவே தியரிக்கல் டேட்டாவும் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவும் ஓரளவுக்கு ஃபிட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ப்ரொஃபைல் போவோம். அந்த யூவி VW அந்த ட்ரெண்டுக்கு ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். அன்செட் பண்ணிட்டு ஃபேஸ் 2க்கு போய் ஃபேஸ் 2 போயிட்டு ஒன்ஸ் அகெயின் செல் பேராமீட்டர் ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். டூ 2.06 வந்திருக்கு. யூவி பேராமீட்டர் ரிஃபைன்மென்ட் பண்ணி பார்க்கலாம். கை ஸ்கொயர் வேல்யூ குறையுதான்னு பார்க்கலாம்.
ஸோ கை ஸ்கொயர் வேல்யூ அதிலே தான் இருக்கு. இதை அன்செட் பண்ணிப்போம். phase 1ல செல் பேராமீட்டரை ஒன்ஸ் அகைன் ரிஃபைன்மென்ட் பண்ணலாம். கை ஸ்கொயர் வேல்யூ 2க்கு கீழே ரெடியூஸ் ஆகிட்டு வந்துடுது. 1.94 வந்திருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட் வந்து எக்ஸ்எம்எல் டேட்டாவுக்கும் கால்குலேட்டட் டேட்டாவுக்கும் மோரலஸ் ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இதோடயும் ஸ்டாப் பண்ணலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் குறைக்க பார்ப்போம். அதுக்கு ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் பேராமீட்டரை ஒன்ஸ் அகைன் ரிஃபைன் பண்ணலாம். அன்செலக்ட் பண்ணிப்போம். phase 2 போயிட்டு ப்ரொஃபைல் again செல் பேராமீட்டர். ஒன் 1.86 வந்திருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. phase 2 போயிட்டு அன்செலக்ட் பண்ணிப்போம். phase 1ல ப்ரொஃபைல் போயிட்டு செல் பேராமீட்டர் ஒன்ஸ் அகைன். ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஒன் 1.8 வந்திருக்கு கை ஸ்கொயர் வேல்யூ. அன்செலக்ட் பண்ணிப்போம். phase 2 போயிட்டு ஒன்ஸ் அகைன் செல் பேராமீட்டர் மட்டும் ரிஃபைன் பண்ணலாம். ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் பேராமீட்டர் பண்ணுறப்ப கை ஸ்கொயர் வேல்யூவில் பெருசாக சேஞ்ச் இல்லை ஃபைனலாக. ஸோ அதனால செல் பேராமீட்டர் மட்டும் ரிப்பீட்டடாக டிஃபைன் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து ஃபைனலாக 1.77 வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதோட.